ஹாய் கைஸ், ரொம்ப நாளாகவே இந்த சீரிஸோட ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காததுனால ரொம்ப நாள் டிலே பண்ணி தான் இந்த சீரிஸை இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 ஃபினாலே வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி இந்த ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த சீரிஸ்க்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த சீரிஸை பார்க்காதவங்க வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பார்க்க தோணும். அந்த வீடியோக்குள்ளே பொறுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சீரிஸோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 ஸ்டார்ட்லேயே வில்லுங்கிற இந்த பையன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு சைக்கிளில் போகிறப்ப மிஸ் ஆகிடுறான். அந்த பையன் எங்கே போனாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டோட சீசனோட கதை. இதில் ஸ்டார்ட் ஆன கதை சீசனோட 4th சீசனில் லாஸ்ட் எபிசோடு கண்டினியூ ஆகும். 4th சீசன் லாஸ்ட் எபிசோடு எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிளிஃப்ஹேங்கரோட தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச இந்த சீரிஸில் எது பெஸ்ட்டான விஷயம்னா, ஒரு கேரக்டரும் சூப்பராகவே எழுதியிருப்பாங்க. அது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் போக போக சீசன்ஸ்லாம் போக போக பிடிக்காத கேரக்டர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நான் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த சீரிஸில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, ஒரே ஜென்ரலாக அடங்கியிருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மணி ஹெய்ஸ்ட்டில் வெறும் பேங்கை கொள்ளையடிக்கிற சீன் மட்டும்தான் முழு பேஸாக வச்சு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை எதுவும் இல்லாமல் இந்த ஒரு சீரிஸ்லேயே காமெடி இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஹாரர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஜான்ராஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா எலிமெண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமல், ஓவர் டோஸ் பண்ணாமல், எந்த இடத்துல த்ரில்லர் வேணுமோ அந்த இடத்துல த்ரில்லர் எலிமெண்ட்டும், எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல காமெடி சீனும் கரெக்டான இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சின்ன பசங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா ரசிக்கிற திறமையாக தான் இருக்கும். அப்படி பெரிய விஷயம் பண்ணிட்ட பிறகு ஒரு சில இடத்துல அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் காட்டும் போது இன்னும் இவங்க சின்ன பசங்களை தான் இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த ரேட்டிங் ரொம்ப நல்லாவே உட்காச்சுங்க. அப்புறமா வில்லன் சைடு பார்க்கும்போது இந்த பசங்களை எப்படி தான் இங்கிட்டேருந்து தப்பிப்பாங்கிற பயத்தை கண்டிப்பாக நமக்குள்ளே விதைச்சிருவாங்க. டெமோகார்கனாக இருக்கட்டும், வெக்னாவாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர்ஸும் உள்ளே காட்டும் போது எதாவது நடக்க போகுதுங்கிற பயம் நமக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முதல் 2 சீசனில் அந்தளவுக்கு பெருசாக சிஜி இருக்காது. முடிந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சீசன் 3க்கு அப்புறம் தான் சிஜிலாம் கொண்டு வந்தாங்க. அது காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீரிஸை ஃபஸ்ட்டு 2 சீசன் வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வாங்கி தான் அவங்களோட ஓடிடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா மொத்த ரைட்ஸ் வாங்கியும் சீசன் 3 சீசன் 4 கண்டினியூ பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டாக ஜாஸ்தியாக ஒதுக்குறதுனால தான் நல்ல சிஜிலாம் வந்திருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி விஷுவல்லாம் ரொம்ப வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஹாரர் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த டெமோகார்கனை காட்டும் போதெல்லாம் அந்த இடத்துல சைலன்ஸ் விட்டு திடீர்னு ஜம்ப்ஸ்கேர் மியூசிக்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக டெமோகார்கன் பார்த்து பயப்படுமோ இல்லையோ, மியூசிக் கேட்கும்போது பயம் வரும். அந்தளவுக்கு சூப்பராகவே மியூசிக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது டைட்டில் காலில் வர மியூசிக்லாம் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். வெறும் 30 செகண்டுக்கு தான் இருக்கும். கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இது எல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் வந்து வரும்போது இந்த சீரிஸோட டியூரேஷன் மட்டும்தான் உறுத்திச்சு. ஒரு எபிசோட 1.25 மணி நேரம், சீசன் 4 லாஸ்ட் எபிசோட் 2.5 மணி நேரம் ஒரு படமாகவே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படிலாம் உட்காந்து கண்டினியூஸாக பார்க்க முடியாது. சீசன் 5லையும் அதே மாதிரி தான் லாஸ்ட் எபிசோட் 2.5 மணி நேரமாக எடுத்து வச்சுருக்காங்களாமா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுங்கிறது. இதை தாண்டி மற்றபடி எனக்கு பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. ஓவராலாகவே இந்த சீரிஸை நான் பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா, மூவிஸ் மட்டும் தான் ஜாஸ்தியாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வாட்டி சீரிஸ்குள்ளே என்டர் ஆனேன்னா மணி ஹெய்ஸ்ட் பார்த்து தான் என்டர் ஆனேன். அதுக்கப்புறம் வேறு சீரிஸ் தேடும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கண்ணில் பட்டுது. இந்த சீரிஸ் அப்போ 3 சீசன் ரிலீஸ் ஆனதுனால மொத்தத்தையும் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இதோட இம்பாக்ட்னாலேயே நிறைய சீரிஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி நீங்களும் எந்த சீரிஸ்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீரிஸை பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய சீரிஸ்லாம் போகலாம். ஓவராலாக சொல்லணும்னா பிகினருக்காகவே எடுத்த சீரிஸ் தான் இது. இன்னும் நீங்கள் பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் சீசன் 5 பார்ட் 1 ரிவ்யூ வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.